வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. அடடா, உண்மையுமே காலையில் எதிர்ச்சோடனே நம்மளுடைய சுவாமியோட வீடியோ நிச்சயமாக ஸ்பெஷல். ஸோ நம்மளுடைய தாத்தா இருக்கார் இல்லையா, அவரோட ரியல் லைஃப்பில் சுவாமி, அதாவது விஜயோட தாத்தாவுடைய ரியல் லைஃப்பில் கிராண்ட் டாட்டருக்கு பர்த்டே. அதுக்கு நம்ம சுவாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹாய் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா, ஓகேவா? சரி, இந்த இடத்துல இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள், ஹாப்பி 12th பர்த்டே, காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய சுவாமி எப்போதுமே நான் ஓரளவுக்கு கவனிச்சதில் ஒரு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு தமிழில் சொன்னது எனக்கு எப்பவுமே பிடிக்கும். நானும் மோஸ்ட்லி ட்ரை பண்ணுவேன் ஃபஸ்ட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தமிழில் சொல்லலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் அவருடைய இந்த விஷஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லை, மை டியர் சன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியை டேக் பண்ணி தேங்க்யூ சொல்லியிருந்தாங்க. நம்ம பிள்ளைங்க சும்மா விடுவாங்களா? கீழே கமெண்ட் செக்ஷனில் அந்த குட்டி பிள்ளைக்கு பயங்கரமாக வந்து பர்த்டே விஷஸ் கீழே கமெண்டில் போயிட்டுருக்கு. சரி, இந்த ஷூட்டு பேக்ரவுண்ட் கவனிச்சிங்கன்னா புது லொக்கேஷன் மாதிரி தெரியுது. ஸோ இதில் ஒரு வேளை பசு தங்கி இருக்கிற மாதிரியோ ஏதோ ஒரு விஷயம், இது ஏதோ ஸ்பெஷலாக நான் கவனிக்கிறேன். ஸோ இதில் ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது, நியூ லொக்கேஷன் அப்படின்ட்டு. கண்டிப்பாக வந்து பசு வந்து இந்த ஷர்ட்டில் சரியாக அடி வாங்க போகிறாரு, அது மட்டும் குறித்து வச்சுக்கோங்க. அதுதான் நடக்க போகிறது. ஸோ இதில் களத்தில் சகலைங்களும் ஹெல்ப் பண்ணுறது கூடுதலான ப்ளஸ்ஸு. ஸோ அண்ணாக்கு நம்மளுடைய சேனல் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள், ஜிபி சார்பாகவும் சொல்லிக்கலாம். கீழே கூட கமெண்ட் செக்ஷனில் இன்றைக்கி என்னோட பையனுக்கு கூட 11th பர்த்டே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்குமே அழகாக விஷ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் பர்சனலாக ஒவ்வொருத்துக்கும் சொன்னேன்னா எனக்கு சொல்லலை பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும் சொன்னீங்க அப்படின்ட்டு வரும். நான் எல்லாத்தையுமே டெய்லியுமே நினச்சி ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே எனக்கு பர்த்டே சொல்கிறாங்களே, அதனால் நான் டெய்லியும் வார்த்தைகளில் சொல்லணும் அப்படின்னு நினைப்பேன். அது ஒரு சிலர் போர் அடிச்சிடும்னு சொல்லுவாங்கன்ட்டு தான் சொல்கிறதில்ல, ஓகேவா? புரிதலுக்கு தான். பட் என்னுடைய ப்ரேயர்ஸில் ஜிபி தான் ஃபஸ்ட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஏன்னா உங்களால தான் நான் சந்தோஷமாக வாழ்க்கையில் இருக்கேன். எனிவேஸ், ஹாப்பி பர்த்டே சொல்லி விடைபெறேன். ஸ்டேடியம்.